அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் விசேஷமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை வழிநடத்தி எச்சரித்து ஆசீர்வதித்து இம்மட்டும் தாங்கி வருகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த சங்கீதம் 1 அதிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக அந்த 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்கள் ஒன்று பைபிள் அதிகமான அளவுக்கு வாசிக்கிறது. சிறு வயதில் இந்த பெரிய பைபிளை தூக்கிட்டு ஹாஸ்டலில் இருக்கும்போது தூரம் நடந்து போய் அதை தூக்கிட்டு போய் வாசித்துட்டு அப்புறம் பாடம் படிப்பேன். அம்மா சொன்னாங்க, முதல்ல பைபிள் வாசிமா அப்புறம் பாடம் படிமா, ஆசீர்வாதம் அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நாம் வேதத்தை அப்படி நாம் சுமந்து திரிகின்ற பொழுது பின்னால் அந்த வேதத்தை சுமந்து திரிகிற மக்களாகவும் ஒரு பிரசங்கியாராகவும் மாறிவிடுகிறோம். எனவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சது, வேதத்தை வாசிக்கிறது. அடுத்தது ஸ்பிரிச்சுவலாக ப்ரேயர் பண்ணுறது. அப்படி ப்ரேயர் பண்ணும்போது ஏகப்பட்ட தரிசனங்களை பார்க்குறது, இதெல்லாம் சந்தோஷமான ஒரு காரியமாக வந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலும் நம்மளுடைய பிரியம் எதில் இருக்கிறது? பிரியம் எதில் இருக்கிறது? கர்த்தரை தேடாதபடி எதன் மீதும் நாம் அன்பு செலுத்துகின்ற பொழுது, அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுதும் அது ஒரு விக்கிர ஆராதனையாக மாறிவிடும். எனவே இந்த நாளில் விசேஷமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், அதை நேசிக்கணும், அதை பின்பற்றணும், தியானம் பண்ணணும். அப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நேரம் நாலேஜ் தேவை தான், நாலேஜ் தேவை, அறிவு வேறு. வசனங்களை புரிஞ்சு கொண்டு அதிகமான அளவுக்கு படிக்கிறதெல்லாம் நல்லது தான், நாலேஜ் தேவை. ஆனால் அதை உட்கொண்டு பின்பற்றாத பட்சத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன், அழகாக பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரே பொய், எசப்பா எசப்பா தோத்துறோம் தோத்துறோங்காங்க. ஆனால் அவங்க செய்கிற காரியங்களில் மாய்மாலம். இது என்னது? கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களை காண்கிறவர்கள், கிறிஸ்து என்று சொல்கிற நம்மை காண்கிறவர்கள், இவங்களா பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க நேர்மையானவங்க, இவங்க களவு பண்ண மாட்டாங்க, கள்ள கணக்கு எழுத மாட்டாங்க, இப்படி நம்ம சொல்லுகிற மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இடத்தில், பணி செய்கிற இடத்தில், வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையினுடைய நீரோட்ட பாதையில் நாம் கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றி அதன்படி நடக்கிற பொழுது மாத்திரமே நாம் பிளஸட் பீப்புள், பாக்கியவான்கள் என்று நாம் கூறப்படவோம் என்று வேதம் கூறுகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட அந்த இரவும் பகலும்னா என்னது? பகலையும் நம்ம ஆண்டவருடைய வேதத்தை பின்பற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும். இரவு நேரத்திலும் அந்தகாரம் சூழ்கின்ற பொழுது, உலகமே தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுதும் நாம் வேதத்தை பின்பற்றுகிற மக்களாக இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரமே நாம் ஒரு பாக்கியவான் என்று அழைக்கப்படவும் என்பதில் சிறிதளவு கூட ஐயமே இல்லை. எனவே இந்த நாளிலும் கூட இந்த வேதத்தை வாசிப்பது மாத்திரம் போதாது, வாசிக்க வேண்டும், அறிவு தேவை, அதை பின்பற்ற வேண்டும், மனசில் உட்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட அதை நாம் பின்பற்றி அதன்படி வாழ முற்படுகின்ற பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக வந்திருக்கிறது. உன் சத்துருக்களை சிநேகிதங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதெல்லாம் கஷ்டமான ஒரு காரியம். அந்தந்த லெவலில் உண்மையிலே அது கஷ்டமான ஒரு காரியம். ஒரு சமயம் என் மீது அந்த தப்பே இல்லவே இல்லை. அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. நான் செய்த தப்புக்கு இவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே அது நடக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு நாள் நான் காலேஜ் விட்டு வெளியே வரேன். ஆண்டவர், சந்திரா அவங்க வீட்டில் போய் ப்ரே பண்ணேன். சுவாமி, என் மேலே தப்பே கிடையாது, அவங்க எப்படி இன்டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க, நான் வந்துட்டேன். 2-3 நாள் கழித்து மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், சந்திரா அந்த வீட்டுக்கு போ, அவங்க ரொம்ப கண்ணீரோடு இருக்கு.
சுவாமி என் மேலே தப்பே கிடையாது, ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, விட்டுட்டார் ஆண்டவர். தேர்ட் டைம் I saw Christ was standing in front of me in vision. இப்படி கையை நீட்டி, சந்திரா ஏன் காரியமாக நீ போவையா அப்படின்னு கேட்டேன். உளுத்தி வந்து தொட்டது. நாங்கள் போனேன். அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனை, அங்கே ஒரு பெரிய பெல்லி சூனியம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கிணத்துக்குள்ளே இந்த பெல்லி சூனியம் நாங்கள் ப்ரே பண்ணுகின்ற பொழுது அந்த வீட்டில் காணப்படுகின்ற எல்லா வேண்டாத அசுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீ வித்து ஜெபத்தில் மூலமாக அது எரித்து போடுகிற காட்சியும் இறுதியில் அந்த பிரச்சனையில் ஆண்டவர் அங்குள்ள பிள்ளைக்கு வெட்டிங் டைமண்ட் ரிங் போடுகிற ஒரு காட்சி எனக்கு காண்பித்தார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதேபடி பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். சொன்னாங்க, சந்திரா நீங்கள் சொன்னபடி டைமண்ட் ரிங் போட்டாங்க அப்படி. அப்புறம் அப்போ அடிக்கடி அவங்கள பார்த்து ப்ரே பண்ணி அவங்க பிரச்சனைகளுக்கு நம்ம ஜெபித்து கொண்டு ஒன்றா கேட்டாங்க, சந்திரா 12 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையில் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அது எப்படி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா கூட எப்படி வந்தீங்க அப்படி. இதில் என்ன இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொன்னார் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி நான் வந்தேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கார், இதில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சந்திரா உங்கள் சாட்சி எங்கள் உள்ளத்தை தொட்டது. நான் 12 வருஷமாக இன்டிஃபரெண்ட்டாகவே இருந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் என் வீட்டை தேடி ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிந்து வேத வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபித்த பொழுது என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் வேத வசனத்தில் இடங்கொள்ளாமல் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லைன்னு நான் சொல்லலை இல்லையா? பல்கி பெருகுவீர்கள் இப்படி எல்லாம் ஆசீர்வாதம். ஆனால் ஒரு சத்தம், வேத வசனம், என்னுடைய காரியமாக யார் போவார், ஒப்பு கொடுப்போம்மா. அன்பை தாப்பனே, எஸ் சுவாமி எனக்கு பைபிள் நல்லா தெரியும், நல்ல லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது, ஆனால் உங்களுடைய காரியமாக நான் போகலப்பா, மன்னிங்க சுவாமி. வேதத்தை மறந்தானப்பா, ஆண்டவரை பின்பற்ற மறுத்த தருணங்களை மன்னியும் ஆண்டவரே. இப்பொழுது இயேசு சுவாமி உம்மண்டே வர்றோம்ப்பா. இந்த கல்வாரியிலிருந்து நீங்கள் சிந்தனை ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். இனிமேல் ஆண்டவரே இரவும் பகலும் உம்மை நோக்கி பார்க்க உடைய வசனங்களை பின்பற்ற உதவி செய்து எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.